த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்னு சொல்லக்கூடிய போம் தான் பார்க்க போகிறோம். இது எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எசோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க ஸ்லேவு. ஸோ அவர் அந்த காலத்தில் வந்து இந்த கதைகள்லாம் வந்து சொல்லியிருப்பார். ஃபேபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அனிமலை வச்சு ஒரு கதை சொல்கிற மாதிரி, அதுலேருந்து நமக்கு ஒரு கருத்து மாரல் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஏசப்ஸுடைய ஃபேபிள் அதுலேருந்து எடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தெனாலிராமனுடைய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக்ஸாக வந்து வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி கிரேக்க நாட்டில் ஏசப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கதைகளை தான் வந்து நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுமாதிரி திட்டமிடுதல் வந்து வேண்டும்னு சொல்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று ஆண்ட்டு, இன்னொன்று வந்து கிரிக்கெட். கிரிக்கெட்டுன்றது கிரிக்கெட் விளையாட்டு கிடையாது. இதில் வந்து கிரிக்கெட் இருந்து ஒரு பூச்சி கீழே பாருங்கள். இது எப்படி இருக்குமா, ப்ரௌன் இல்லைனா வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதோட ஒப்பிட்ட சொல்கிறாங்கன்னா, கிராஸ் ஓப்பர் வெட்டுக்கிளி இருக்கு இல்லையா, அதோட வந்து ஒப்பிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஷார்ட் லெக்ஸ் இருக்கும். வெட்டுக்கிளிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு கொஞ்சம் லாங் லெக் இருக்கும். இது வந்து ஷார்ட் லெக்ஸ் இருக்குது. இந்த இன்செக்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சவுண்டு வந்து கொடுக்கும். நம்ம வந்து சொல்லுவாங்க, திஸ் இஸ் அ கிரிக்கெட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரி நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். அது வந்து கிரிக்கெட் வந்து மேக் பண்ணுற சவுண்ட். இட் இஸ் அ ஸ்மால் இன்செக்ட் தட் ப்ரொடியூஸ் ஷார்ட் லவுட் சவுண்ட்ஸ் பை ரப்பிங் இட்ஸ் விங்ஸ் டுகெதர். அது விங்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ரப் பண்ணும்போது ஒரு சவுண்டு கிடைக்குமாமா. ஸோ இதுதான் வந்து கிரிக்கெட்டு. ஸோ இந்த போயம் வந்து எப்படி நமக்கு இருக்குன்னா, ஒரு ஃபேபிளாக சொல்கிறாங்க. அதாவது போயம், ஆனால் கதை வடிவில் வந்து நரேட்டிவாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். A silly young cricket, accustomed to sing through the warm, sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. ஸோ இந்த இடத்துல சில்லி யங் கிரிக்கெட்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, எதுவுமே ஒரு பொறுப்பு இல்லாமல் ஜாலியாக சுற்றி தெரிகிற இந்த யங் கிரிக்கெட் வந்து என்ன பண்ணுமா, ஜாலியாக அங்கேயும் இங்கேன்னு வந்து பாட்டு பாடிட்டு சம்மரும் ஸ்ப்ரிங் சீசன்லேயும் வந்து அதோடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுமா. இங்கே பாருங்கள், அக்கஸ்டம்டுன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் யூஸ்ட் பி, அதே வந்து வழக்கமாக கொண்டிருக்கும். இப்படி வழக்கமாக கொண்டு இருக்க கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்துடுச்சு. போய் வீட்டில் வந்து கபோர்டு வந்து திறந்து பார்க்குது. பார்த்தா ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. உடனே அது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஐயோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் சொல்கிறாங்க, பிகின் டு கம்ப்ளைண்ட் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் ஹிஸ் கபோர்டு வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம். ஸோ அப்போ வந்து வின்டர் வந்துடுச்சு, ஒன்றுமே வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபீல் பண்ணுது. Not a crumb to be found on the snow-covered ground, not a flower could he see, not a leaf on a tree. ஸோ என்ன இந்த க்ரம்புன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் க்ரம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட்டில் ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த சின்ன துண்டு கூட நம்மளால் வந்து பார்க்க முடியல. இந்த கிரவுண்ட் ஃபுல்லாமே வந்து என்னென்ன கவர் ஆகிருக்கான், ஸ்னோவால். ஏன்னா வின்டர் வந்துடுச்சு, ஸ்னோ பனி வந்து பொழிஞ்சிட்ருக்கு. ஸ்னோவால் வந்து ஃபுல்லாமே வந்து கவர் ஆகிருக்கு. ஒரு பூவை கூட பார்க்க முடியல, ஒரு மரத்தில் ஒரு இலையை கூட என்னால் பார்க்க முடியல. அடுத்த ஸ்டான்ஸா, Oh, what will become, says cricket of me, at last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. Away he set off to a miserly ant, to see if to keep him alive he would grant. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லணும்னா, ஐயோ, அதாவது கிரிக்கெட் தானே சொல்லிக்குது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அட்லாஸ்ட் கடைசியாக வந்து நான் பட்டினியும் பஞ்சத்துலேயும் வந்து நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸ்டார்வேஷன் பட்டினி, ஃபெமைன் பஞ்சம். இப்போ எல்லா சைடுமே வந்து என்னது, நமக்கு வின்டர் சீசனத்தால் எல்லா சைடுமே வந்து வாட்டர் தண்ணி வந்து சொட்டுன்னு சொட்டுது. அதாவது ஈரப்பதமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து கோல்டாக இருக்கிறதால எனக்கு வந்து ட்ரம்பிளிங்காக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. அவே ஹி செட் ஆஃப் டு அ மிசல்லி ஆண்ட். ஸோ ஓகே, நமக்கு வந்து வேறு யாரும் வழி கிடையாது. மிசல்லி மிசல்லின்றது இந்த இடத்துல கஞ்சத்தனமான கஞ்சத்தனமான ஆண்ட்ன்றது எல்லாமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, வெயில் காலத்துலேயே வந்து அதோடைய ஃபுட் எல்லாமே சேகரித்து வச்சுக்கும். ஸோ ஆனால் அது வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுக்காது. அதுதான் வந்து இங்கே கஞ்சத்தனமான ஆண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி பார்ப்போம், நம்மளை வந்து உயிரோடு வச்சுக்கிறதுக்கு அதுதான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அது கிராண்ட் பண்ணால், அதாவது கொடுத்தா நம்ம உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்டுக்கிட்ட போகலான்னு போகுது. Him shelter from rain and a mouthful of grain, he wished only to borrow, he had repay it tomorrow. ஸோ என்ன சொல்லுது, ரெயின் கிட்ட இருந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கிட்ட ஷெல்ட்ரு போகலாம், அதாவது அதோடைய தங்கறது இடத்துக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் தான் வாய் நிறைய வந்து கிரெயின் தரும், தானியம் வந்து தரும் அது. ஹி விஷ் ஒன்லி டு பாரோ. இப்போதைக்கு அவன் வந்து அந்த கிரிக்கெட் வந்து என்ன பண்ணான்னு நினைக்குது, பாரோ பண்ணலாம் மட்டும் நினைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் ரீபே பண்ணுறேன், டுமாரோன்றது நாளைக்குனா உடனே நாளைக்கே கிடையாது, பின்னாளில் வந்து நான் அதை ரீபே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதை நினைக்குது. If not, he must die of starvation and sorrow, says the ant to the cricket. I'm your servant and friend, but we ants never borrow, we ants never lend. சப்போஸ் ஆண்ட் கொடுக்கலனா பட்டினியால் துன்பத்தாலே நம்ம வந்து சாக வேண்டியதானது. உடனே ஆண்ட்டுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி ஆண்ட் என்ன சொல்லுது,
ஐம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ants நெவர் borrow அண்ட் வி ants நெவர் lend. நான் உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட சேவகன் தான். ஆனால் நாங்கள் வந்து கடனும் வாங்க மாட்டோம், கடனும் கொடுக்க மாட்டோம். பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், டிட் யூ லே எனிதிங் பை when the weather was warm? quoth the cricket, not I. ஸோ என்ன சொல்லுது, கிரிக்கெட் கிட்ட வந்து ஆண்ட் கேட்குது. சரி சரி இப்போ சொல்லு கிரிக்கெட், நீ ஏதாவது சேர்த்து வச்சியா? லே எனிதிங்ன்றது இந்த இடத்துல நீ ஏதாவது சேர்த்து வச்சியா? வார்ம், அதாவது வெதர் வந்து வார்மாக இருக்கும்பொழுது நீ ஏதாவது உன்னுடைய உணவை வந்து சேர்த்து வச்சியான்னு கேட்குது. குவாத்துன்றது இந்த இடத்துல வந்து செட், அதாவது கிரிக்கெட் வந்து சொல்லிச்சான், இல்லை நாட் ஐ, அதாவது நான் எதுவும் சேமிக்கலை அப்படின்னுது. My heart was so light that I sang day and night, for all nature looked gay, for all nature looked gay. You sang, sir, you say? ஸோ ஆண்டி கேட்டுச்சு இல்லையா, வார்மாக இருக்க சமயத்தில் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு இல்லையா. ஸோ அது சொல்லுது, நான் வார்மாக இருக்க சமயத்தில் வந்து என்னுடைய ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதாவது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் நாள் முழுக்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு, நாலு இரவு எல்லாமே பாட்டு பாடி ஜாலியாக இருப்பேன். எல்லாம் இந்த இயற்கையை பார்த்துட்டு எப்படி இருக்காம்மா, நம்ம ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வந்து இங்கே எங்கேன்னு தெரிஞ்சிட்ருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுது. யூ சேங், ஓ நீ பாட்டு பாடுவியா சார், நீ அப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஆண்ட்டு வந்து கொஸ்டின் கேட்குது. அதாவது இது எப்படி மீன் பண்ணுதுன்னா, வார்மாக இருக்க சமயத்தில் வந்து நீ உழைச்சி நான் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து, அதாவது வின்டர் சீசனுக்கு வந்து பிளான் பண்ணாமல் இப்போ வந்து என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குறியா அப்படின்ற மாதிரி அது மீன் பண்ணி கேட்குது. நெக்ஸ்ட், கோ தென் சேஸ் ஆண்ட் அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே. சரி போ, இப்போ என்ன பண்ணுற, இப்போ வின்டர் தானே நடக்குது, இப்போ போய் ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஆடு போ. தஸ் எண்டிங், அதோட முடிஞ்சிச்சு. உடனே ஹேஸ்லி லிஃப்டட் த விக்கெட். உடனே என்ன பண்ணுது, உடனே வந்து ஹரி பண்ணி, அதாவது அது ஹரியாக வந்து போகுது, கடகடன ஹேஸ்லின்றது வந்து ஹரியாக போகுது. லிஃப்டட் த விக்கெட், இந்த இடத்துல விக்கெட்டுன்றது கிரிக்கெட்டில் விளையாடுற அந்த விக்கெட் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டோர், அந்த டோரை வந்து கதவை சாத்திடுச்சு. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். உடனே வந்து இந்த கிரிக்கெட் வந்து, ஐயோ நம்ம ஆண்ட்டை நம்பி வந்தோம், அது தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, வெளியே போய் அந்த வெளியே டோருக்கு வெளியே வந்து என்ன பண்ணுது, அப்படியே பார்த்துட்டு நிற்குது. ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க ஃபோக்ஸ், அதாவது மக்களை பார்த்து சொல்கிறாங்க. ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். இது வந்து மக்கள் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க, ஃபேபிள்னு சொல்லுவாங்க, அது ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. இந்த இடத்துல வாரண்ட்ன்றதை வந்து கேரண்டியாக சொல்கிறாங்க. ஓகே, நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன், இது மாதிரி பூச்சிகளை மட்டும் கிடையாது, இது மாதிரி 4 லெக்குடைய கிரிக்கெட்டு மட்டும் கிடையாது, 2 லெக்கு கூட இருக்கிற இது இருக்குது அப்படின்றது எதை சொல்கிறாங்க, 2 லெக் இருக்கிறது 2 கால் உள்ள மனுஷனையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பூச்சா இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் சொல்லும், நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நம்மளால் நல்லா இருக்க முடியும். அப்போ இதில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து ஹார்ட் ஒர்க்கும் பிளானிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்ட்டு போல் வந்து என்ன பண்ணணும், நல்லா வந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நாம் என்னென்ன வேலையை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம் பிளான் பண்ணும்பொழுது. ஸோ ஆண்ட்டு சுறுசுறுப்பாக இருந்ததால் வார்ம் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சேமித்து வச்சு வின்டர் சீசனில் வந்து அதை வீட்டில் உட்காந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்டுச்சு. கிரிக்கெட் வந்து வார்ம் சீசனில் நல்லா சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தாலும் வின்டரில் வந்து அது சுத்தமாக எதுவும் இல்லாமல் பசிப்பட்டியில் வந்து வாடிட்டுருக்கு. ஸோ ஆசஸ் ஃபெபிள் பார்த்தீங்கன்னா, ஆசஃப்னு சொல்லக்கூடிய வந்து கிரீஸில் வந்து ஒரு ஸ்லேவாகவும் ஒரு ஸ்டோரி டெல்லராகவும் இருந்திருப்பார் நம்பப்படுது. அவர் எந்த காலத்தில் வாழ்ந்ததா பார்த்தீங்கன்னா 620 அண்ட் 564 பிசியில் வந்து வாழ்ந்ததாக நம்பப்படுது. ஸோ இவருடைய கதைகள் இன்னமும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணி நிறையா நாடுகளை வந்து இவருடைய கதைகள்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ செவரல் ஸ்டோரிஸ் ஆர் ஆட்ரிபியூட் டு ஆசப்ஸ் ஈவன் டுடே. ஸோ இன்னமும் வந்து ஆசப்புடைய கதைகள்னு சொல்லிட்டு நம்ம பரவலாக வந்து பேசிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆசப் ஸ்டோரி ஒரு இது நிறைய லாங்குவேஜஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எழுத்துப்பூர்வமாக அவர் அந்த சமயத்தில் பப்ளிஷ் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாய் வார்த்தையாக ஒரு அனிமல்ஸ்லாம் நிறைய அனிமல்ஸை வச்சு சொல்லக்கூடியதான் வந்து மோஸ்ட்லி ஃபேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மாரலும் அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா.